கோதுமை புட்டு செய்யலாம் இல்லையா? இன்றைக்கி நம்ம கோதுமை புட்டு செய்வோம். கோதுமை புட்டு செய்கிறதுக்கு கோதுமை மாவு அரை கப்பும் புட்டு மாவு அரை கப்பும் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கரைச்சி அந்த கரைசல் தண்ணியே நம்ம ஊற்றி வந்து கிளறிக்கலாம். உப்பும் பவுட்ரு உப்பும் போட்டுக்கலாம். சரி, நான் வந்து இன்றைக்கி உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கிளறியிருக்கேன். தேங்காய் துருவல் பண்ணிவிட்டு கிளறி ஒரு 1/2 hour புட்டு மாவு வச்சுட்டு அடியில் தேங்காய் துருவல் போட்டு அப்புறமா புட்டு மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், அதாவது இடையில அந்த கேப் வரணும் இல்லையா, அதுக்காக போட்டுட்டு மறுபடியுமே வந்து புட்டு மாவு போட்டுட்டு மறுபடியும் புட்டு மாவு போட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவல் வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஆவியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ வந்து நமக்கு அருமையான புட்டு வந்து தயாராகிரும். நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கோதுமை புட்டு.